இல்லைங்க, ரமலானுடைய மாதம் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மாதம். மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்களேன் பாய். என்னுடைய வேலையும் உங்கள் வேலையும் ஒன்றில்லை பாய். சும்மா அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேண்டுமானால் ஈஸியாக இருக்கலாம். என்னுடைய வேலை அப்படியே ரோட்டிலேயே சுற்றுற வேலை, எவ்வளவு கடினமான வேலை சகோதரர்களே. இந்த மாதத்தில் அமல்களை அள்ளி குவித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு அடியான் முயற்சி செய்யாமல் வேறு எந்த மாதத்தில் முயற்சி செய்ய போகிறோம் சகோதரர்களே? நம்மில் பல பேர்கள் நினைக்கிறார்கள், இந்த வருடம் தானே, இந்த வருடம் சென்று விட்டால் அடுத்த வருடம் பார்த்து கொள்ளலாம், அதற்குள் எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்துவிடும், அதற்குள் நான் ஒரு கடையை ஆரம்பித்து விடுவேன், அதற்குள் நான் முதலாளியாகி விடுவேன், அதற்குள் என்னுடைய வேலை பளு குறைந்து விடும். அடுத்த மாதம் பாருங்களேன், 30 நாட்களும் வேலைக்கு லீவை போட்டுவிட்டு அடுத்த வருடம் நான் நோக்கிறேன். யார் அவகாசத்தை சொல்லித் தருவது சகோதரர்களே? யாருக்கு தெரியும் யாருக்கு மௌத்து உண்டு என்று? இதோ இந்த ரமலானுக்கு இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கிறது. நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ் ரமலானை ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறானோ அல்லாஹ் மாத்திரமே அறியக்கூடியவன் சகோதரர்களே. நம்மில் பல பேர்கள் ரமலானுடைய நாட்களுக்கு முன்னால் ஷஅபானிலேயே நம்முடைய மரணம் வராது என்று யார் உறுதியளிப்பது? நாம் நம்முடைய நீயத்தை தூய்மையாக்க வேண்டும். ரமலான் வருகிறது, வரவேற்க தகுதியானவர்களாக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய அமல்கள் உங்களுடைய எண்ணங்களை பொறுத்துதான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வின் திருமறை குர்ஆனில் அதைத்தான் சொல்லித் தருகிறான். ஒரு சமுதாயம் தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களுக்கு மாறுவதற்குண்டான வாய்ப்பை தருவது கிடையாது. முதலில் உள்ளத்தில் நாம் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் இந்த ரமலான் எனக்கு இலகுவாக ரப்பு மாற்றி தருவான். அவன்தான் சூரியனை படைத்தான், அவன்தான் வெப்பத்தை படைத்தான், ரப்பு எனக்கு எளிதாக்கி தருவான். யா அல்லாஹ், ரமலானை அடையக்கூடிய பாக்கியம் தா. ரமலானில் நோன்பை நான் விட்டுவிடக்கூடாது. யா அல்லாஹ், நானும் நோன்பு நோக்க வேண்டும், என்னுடைய மனைவி நோன்பு நோக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பயிற்சி அளிக்க வேண்டும், என்னுடைய குடும்பமே ரமலானை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு வாய்ப்புத்தா என்ற நீயத்தோடு நாம் அந்த மாதத்தை அடைய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை புகாரியில் பார்க்கலாம். யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, யார் அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு நோன்பு வைக்கிறாரோ அல்லாஹ் அந்த அடியானுக்கு செய்யக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? 70 ஆண்டுகள் அந்த அடியானை நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடுகிறான். எவ்வளவு பெரிய வாய்ப்பு சகோதரர்களே!